திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வந்த பிரபல ரவுடி பாம் சரவணனை சென்னை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலை வழக்கில் பாம் சரவணன் மீண்டும் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக பிரபல ரவுடி பாம் சரவணன் தனது மனைவி மகாலட்சுமி மற்றும் வழக்கறிஞர்களுடன் காரில் வந்துள்ளார். நீதிமன்றத்தில் விசாரணையை முடிந்துவிட்டு காரில் சென்று கொண்டிருந்த பொழுது திருவள்ளூர் ICMR அருகே அவரது காரை சென்னை போலீசார் திடீரென மடக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் காரில் இருந்து பாம் சரவணனை கீழே இறக்கிய போலீசார் அவரை தங்களது காரில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி மகாலட்சுமி மற்றும் உடன் வந்த வழக்கறிஞர்கள் பாம் சரவணனை எதற்காக கைது செய்கிறீர்கள் என போலீசாரிடம் கேட்டுள்ளனர். ஆனால் கைது தொடர்பான காரணம் உடனடியாக தெரியாததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து தனது கணவரை எதற்காக போலீசார் அழைத்துச் செல்கிறார்கள் என்பது தெரியவில்லை என கூறி மகாலட்சுமி அவசர உதவி எண் 100ஐ தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதனால் நீதிமன்ற வளாகத்தை ஒட்டிய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பாம் சரவணனை போலீசார் அழைத்துச் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்ற சிலர் அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். பின்னர் விசாரித்த பொழுது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு தொடர்பாக பாம் சரவணனை போலீசார் கைது செய்திருப்பது தெரிய வந்தது. பாம் சரவணனின் சகோதரர் தென்னரசு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் ஜெயசீலன் என்பவர் 2016ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் பாம் சரவணன் குற்றவாளியாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு பாம் சரவணன் வந்திருந்த நிலையில் சென்னை போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து சென்னைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வந்த பிரபல ரவுடி பாம் சரவணன் போலீசாரால் திடீரென மடக்கி பிடித்து அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.